கேக்குதா கமல் ப்ரோ? ஆரம்பிக்கலாமா? கேக்குது 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 ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ. கமல் ப்ரோ நீங்களே அப்டேட் சொல்றீங்களா? அது வெளியே இருக்க ரோட்ல சவுண்டா இருக்கும், நீங்க சொல்லிருங்க அன்னைக்கு என்ன அந்த அப்டேட்ஸ்லாம். ஐயோ இன்னைக்கு நான் பார்க்கலையே பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு சரியா எதுவும் இருக்கா? அந்த ரவிதேஜா படத்துல அந்த பாட்டோட வீடியோ சாங் வந்திருக்கு, அந்த வாமோ வாயோங்கிற பாட்டு. அதுக்கப்புறம் வாவாதியார் வந்து நாளைக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுது. இந்த வீக் ஓடிடி ரிலீஸில் சர்வமயா துரந்தர்லாம் வருது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட். பரணி ப்ரோ உங்களுக்கு எது? டேர்டெவில் டேர்டெவில் டேர்டெவிலோட பரணி வந்துட்டாரு. சரி, இல்ல பரணி கவர் பண்ணிடுறாரு ப்ரோ. பரணி அப்படியே அப்டேட்டோட சொல்லிடுங்க பரணி. பரணி என்ன ஸ்பீக்கருக்கே வரலையா? இல்லை, லிசனரில் தான் இருக்காரு பிரகாஷ் ப்ரோ. போயிட்டாரு மறுபடியும் வந்துட்டார். ஓகே, கேக்குது கேக்குது பாரு. அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்டேட்டோட ஆரம்பிச்சுங்க பாருங்க. ஓகே, நானும் பெருசாக எதுவும் கவர் பண்ணல, பட் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். காந்தி டாக்ஸ் படத்துலேருந்து ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நேற்று சொன்ன மாதிரி ஜுட்டோபியா 2 வந்துட்டு டிஜிட்டல் அவைலபிளாக இருக்குது. எல்ஐகேவோட சென்சார் நாளைக்கு நடக்குது. எல்லைக்கு அப்டேட் வந்திருக்கா? இல்லை, அதோட சென்சார் நாளைக்கு நடக்குதுன்னு அப்டேட் வரல. அதோட சென்சார் நாளைக்கு நடக்குதுன்னு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஜனநாயகன் படத்துக்கு இன்னைக்கு வேர்டிக் வந்துச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு இது மறுபடியும் வந்து சிங்கிள் ஜட்ஜ்கிட்டே அனுப்பிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அப்படி போச்சுன்னா நெக்ஸ்ட்டு பாசிபிள் ரிலீஸ் டேட் வந்துட்டு May 1. அப்படி இல்லை, கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, கேவிஎன் வித்ட்ரா பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு சிபிஎஸ்சி கிட்ட போனாங்கன்னா மேபி வந்துட்டு சீக்கிரமா முடிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பரணி ப்ரோ நியூஸ் சேனல்ஸில் கவர் பண்ணாங்களே, பார்த்தீங்களா? அது இப்போ ரீசெண்டாக என்னது ப்ரோ? அதான் 4 கேவிஎன் வந்து நான் இது வித்ட்ரா பண்ணிட்டு சிபிஎஃப்சி சைடில் போகிறதா இல்லை மறுபடியும் கேஸை கண்டினியூ பண்ணுறதான்னு நாளைக்கு முடிவெடுப்பாங்கன்னு சில நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஹாஃப் அன் ஓகே ஹவர் ஓகே. முன்னாடி. ஸோ அது பார்ப்போம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அது நாளைக்கு தெரியும். யார் கேட்குறது? அஜித் சிங். தெரியல ப்ரோ, அது அஃபிஷியலாக வரப்போ தான் எல்லாமே தெரியும். ஓகே. பரணி ப்ரோ, எல்ஐகே நாளைக்கு சென்சார் போகுதுன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அது என்ன ஃபெப்ல பிளான் பண்ணுறாங்களா இல்லை அது வராதா? Feb 14th பிளான் பண்ணுறது. பட் இவங்க வந்துட்டு எனக்கு தெரியலங்க, அந்த படத்து மேலே மீன்ஸ் ரிலீஸில் எனக்கு பெருசாக நம்பிக்கை வந்துட்டு இல்லை. எனக்கு அது வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டோட தேட்டரில் போடுற வரைக்கும் பெருசாக இது இல்லை. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க இப்படிதான் ஒரு படத்தை குறைச்சி எடை போட்டு இருந்தீங்க, கடைசியில வாவாத்தியார் வந்துச்சா இல்லையா? வாவாத்தியார் வந்துச்சு, கரெக்ட் மாவே. நான் அதே மாதிரி தான் இதுவும் சென்சார் சர்டிஃபிகேட்டோட தேட்டரில் வரட்டும், அது வரைக்கும் நான் பார்த்துக்கலாம். சரி பார்ப்போம். பிப்ரவரியில பெரிய படமே எல்லைக்கு ஃபியூச்சர்ல நடக்கிற படம் தெரியுமா பாருங்க இப்போ? தெரியுமே, ஏன் இல்ல வாவாத்தியார் ஃபேண்டசி படம் தெரியாதுன்னு சொன்னீங்களே, இந்த மாதிரி. ஏங்க அதெல்லாம் இல்லைங்க. கமல் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். அது ஃபியூச்சர்ல நடக்கிற படம் தானே? சப்போஸ் இப்படியே போஸ்ட்பாண்ட் ஆகி எந்த வருஷத்தை காட்டியிருக்காங்களோ அந்த வருஷத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா, அப்ப அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி என்ன இப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்காதா? அதான் நம்ம 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 இப்ப சொல்றோம்ல, பிஆர் சூப்பர் ஸ்டார், அப்ப உண்மையாவே சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு பிஆர். அது எந்த வருஷன் ஏதாவது சொல்லியிருந்தாங்களா? 43 என்னமோ. 43 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. 40 ஓகே ஓகே. நான் அந்த ஜுட்டோபியா இன்னைக்கு காலையில பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு மாதிரி என்கேஜிங்காகவே வச்சுருந்தாங்க. கதையாக சிம்பிள் தான், பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எடுத்த விதம், மேக்கிங் எல்லாமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன்.
பக்கா பாப்கார்ன் படம். Download இங்கிலீஷ்ல போட்டு மட்டும்தான் வச்சிருக்கேன், வந்திருக்கு, பார்க்கணும். அதையும் சொல்லிருங்க. இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு, தமிழ் இன்னும் வரல, டப்பிங்ஸ் இன்னும் ஆமா வரல. ஆமா இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா அந்த பிரிமேட் இன்னைக்கு ரிலீஸ் பண்றதா சொன்னாங்க, பட் அது வரல டிஜிட்டல்ல. மற்றபடி அனகொண்டா அந்த படம்லாம் வந்துருச்சு. நான் பிரிமேட் வரும்னு நினைச்சேன். வாவா தேர் இன்னைக்கு நைட்டு ஸ்ட்ரீம் ஆகுது 2 வீக்ஸ். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் 2 வீக்ஸ் விண்டோல ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. ஆனா மாஸ்டர் என்ன படம்? மாஸ்டர் மாஸ்டர் 2 வீக்ஸ்லயா ஸ்ட்ரீம் ஆச்சு? ஆமா ஆமா, ஆமா. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, ஜான் லாஸ்ட் 10ஆம் வீக் தேதி ரிலீஸ், ஸ்ட்ரீம் பண்ணிட்டாங்க. 9 10 ரிலீஸ், 12 நினைக்கிறேன் மாஸ்டர் ரிலீஸ், கரெக்டா தெரியல. அந்த அந்த இதே ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு அந்த 2 வாரத்துல. ஓகே, அதான் நான் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, 29ஆம் தேதி வந்துச்சு. ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. எனக்கு இந்த இது நியூஸ் பாக்குறப்ப ஏதோ ஒரு படம் வந்து அந்த மாதிரி 2 வீக்ஸ் ஸ்ட்ரீம் ஆயிருக்கேன் யோசிச்சுட்டே இருந்தேன். மாஸ்டர் ரிலீஸ் ஆறப்ப புதுப்படம் வர மாதிரி இருந்துச்சு ஓடிடில, சீக்கிரம் வந்துருச்சுன்றனால செமையா இருந்துச்சு மாஸ்டர். மாஸ்டர்ல வரப்ப அன்கட்லாம் இருக்குன்னு தான் சொன்னாங்க, பொருளிலாம் பார்த்தா அது ஆமா வந்து ஆமா, சென்சார் அதுல இல்லாதது. அன்கட் இல்ல இது கமல் ப்ரோ, அதுல மியூட் பண்ணாம வரும். சென்சார் சென்சார் காப்பி இல்லாம பேட் வந்துருக்கும் வேர்ட்ஸ், மாஸ்டரோட பேட் வேர்ட்ஸ் எல்லாம் ஓடிடி அப்படியே வெர்ஷன். வரும். ஆமா, அந்த வாமோ அந்த பாட்டு வீடியோ சாங் வந்துருச்சு. ஓகே ஓகே, அப்ப நாளையில இருந்து ப்ரோ அதை ஹாப்பியா பார்க்க இருக்கீங்களா? வேண்டியது. நான் அஜித் பல்தான். பரணி ப்ரோ காலையில இருந்து ஆடிக்கினே இருப்பேன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அஜித் பல்தான் வித்தலவு வந்துரும்ல bro, உங்களுக்கு வித்தலவு தானே வித்தலாவ் பாப்பாரு, பாக்கணும். எனக்கு தெரிஞ்சு வித்தலாவ் வந்து எத்தனை ஷோ பார்க்க போறாருன்னு தெரியல, பாப்போம். இது வித்துல ஒரு ஷோ தான் பார்ப்பேன். எனக்கு புரியலையே, அந்த படம் பார்க்கணும்னு ஆசை இருக்குன்னு தான் சொன்னேன். நான் என்ன 10 வாட்டி பார்ப்பேன், 15 வாட்டி பார்ப்பேன் நான் சொன்னேன். பரணி ப்ரோ, பார்டர் 2ஓட ட்ரெண்டிங்லாம் கம்மியாயிருச்சு, அது 1000லாம் பண்ணாது, ஒரு 400 500 நின்றும். ஓகே, டேட் டெவில் பார்ன் அகைன் இப்போ ஐடியா பார்த்தாலே இப்பெல்லாம் சிரிப்பா வருது, டிபியை பார்த்தாலே. யாருது? உங்க ஐடி தான் வரும். புரியல. வர வர உங்க டிபியை பார்த்தாலே சிரிப்பா வருது. ஏன் ப்ரோ? ஆப்பனட்டாலே இல்ல சொல்ல ஐட்டே அதான் வரும். என்னதான் மறக்கலையா? பொங்கல் வின்னர். ஓகே. இது டேட் டெவில் பார்ன் அகைன் சீசன் 2ஓட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் சீசனே பார்க்கல. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபர்ஸ்ட் அந்த டேட் டெவில்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் இதை பார்க்கணுன்றாங்க. பார்ப்போம். அஜித் பல்தான் செய்து மாவீரன் இன்னைக்கு எதுவும் படம் பார்க்கலையா? இன்னைக்கு நான் பார்த்தேன் ரசித்தேன்னு ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன் இன்னைக்கு தான். பார்த்தேன் ரசித்தேன். நடுவில் மிஸ் பண்ணிட்டீங்க. நடுவில் சுடங்கிற லிரிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. இல்லைங்க, அந்த பாட்டு மட்டும் லைட்டா தாங்க அவருக்கு எனக்கு ஃபுல்லா இல்லை ஞாபகங்க. எனக்கு தெரியல, இந்த ஹாட்ஸ்பாட் 2 எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நிறையா இது வரும்னு நினைச்சேன். பட் ஆனா எதுவுமே அந்த மாதிரி காணோம். மேபி ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் அதான் வந்துட்டு தான் இருக்கு ப்ரோ, நீங்க பார்க்கல. அப்படியா? ஆமா, அதெல்லாம் பரணி ப்ரோ, அது இப்பெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு. பின்னாடி அந்த வடிவேல் ஒரு படத்துல அடி வாங்கிட்டே பின்னாடி அடி, அங்க அடிக்காது இந்த பக்கம் வந்து அடி, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன சொன்னாலும் இப்பெல்லாம் யாருக்கும் எதுவும் வரைக்காது. அது இல்லாம அது எல்லாமே ஆல்ரெடி ரெகுலரா கேட்கறது தான். அது எம்எஸ் பாக்ஸ்மே வந்து அது ரெகுலரா நம்ம எல்லாரும் எடுத்த உடனே அவங்க எல்லாரும் அட்வைஸ் பண்றாங்க, அதை அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே நம்ம லைவா நிறைய வாட்டி கேட்டிருப்போம். இன்னொன்னு தம்பிராமையாவது இதுக்கு முன்னாடியே 2-3 படத்துல ரீல்ஸ்ல எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டங்காட்டி அதுவே ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு, புதுசா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. அது அவர் பேசுனதை விட ஆண் பாவத்துல ஒரே சீன்ல நச்சுன்னு காமிச்சிட்டாங்க. அத கரெக்ட்.
இல்ல அஜித் பல்டான் அந்த சீன் தம்பிராமையா சீன் பார்த்துட்டு போய் தியேட்டர்ல பார்த்ததுனால உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்றீங்களா? என்ன பண்ணி ப்ரோ? தம்பிராமையா சீனு ஆல்ரெடி பார்த்துட்டு தியேட்டர்ல போய் படம் பார்த்தீங்களான்னு கேக்குறேன். ப்ரோ இல்ல ப்ரோ, நான் சொல்றேன்னா அது எல்லாமே வந்து ரெகுலரா நான் பார்த்ததுதான் சொல்றேன். ஓகே ஓகே. இது எஸ்டிஆர் ப்ராஜெக்ட்டுக்கு மிருனால் தாக்கூர் தான் வந்து இதுன்னு சொல்றாங்க. இது எப்படின்னு தெரியல. நிறைய காலையில இருந்து அந்த பஸ்ஸும் காலையில இருந்து போயிட்டு இருந்துச்சு. துல்கரும் மறுநாள் சேர்ந்து நடிக்க போறான்னு எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்களே, அது ஆடா இல்ல ப்ரொமோஷனா? எதுக்கு தெரியல. அது நான் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து பாக்கலையா நீங்க? ட்விட்டரே இல்லையா? ட்விட்டர்லயே தமிழ்ல டெபியூ ஆகுறாங்கன்னா எஸ்கே படத்துல டெபியூ ஆனாதான் கரெக்டா இருக்கும். எனக்கு ஆசை. எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லைன்னு எஸ்டிஆர் படமும் ஓகே தான். மாவீரன் அஸ்வத் படம் தானே? இல்ல 4 பேர் அடிப்பாங்கல்ல. 4 பேர் அடிப்பாங்களா? என்னங்க நீங்க? பிரகாஷ் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டீங்களா? இன்னைக்கு தானே சுகுமார் ப்ரோ சொன்னார் 26ஆம் தேதிக்கு அப்புறம் டெய்லி ஸ்பேஸ் கரெக்டாக ஆரம்பிச்சோன்னே வந்துடுவேன் முடிகிற வரைக்கும் இருப்பேன்னு. என்னங்க நான் பார்த்தீங்களா? ஏன் மாதிரி அஸ்வத்துமே அந்த படம் அவனோட ஹீரோயின்ஸ் எல்லாமே சூப்பரா தான் காமிக்கிறான். என்ன பிரச்சனை உனக்கு? யாருக்கு? இல்ல அவரு எஸ்கே கூட டெபியூ ஆகிறாங்கல்ல, அஸ்வத்துமே அவன் 2 படத்துல புரியல. மறுபடியும் நாளைக்கு ரெக்கார்டிங் தெளிவா கேட்டுவாங்க. கேட்கல நினைக்கிறவங்க அவரு அவர் சொல்றது. நாளைக்கு ரெக்கார்டிங் தெளிவா கேட்டுவாங்க. ஏன் ரொம்ப அமைதியா இருக்கு? ஆமா. இப்ப நான் ஃபயர் மோட்ல வராரு. எல்லாரும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏமா வேற நீங்க வேற. எனக்கு இன்னைக்கு சுத்தமா முடியல. ஒரு காலையிலேருந்து 2-3 வாட்டி தூங்கி 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 மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. அரணி ப்ரோ, இப்ப அடுத்த படம் எதுதான்? விபியா இல்ல பார்க்கிங் டைரக்டரா? நான் தான் சொன்னேன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருமா? அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டு பர்த்டேக்குள்ள ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்க்கிங் டைரக்டர் மூவி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த படத்துக்கு உடனே ஷூட்டிங் போயிடுவாங்க. அப்படி சப்போஸ் அது டிலே ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்கட் பிரபு ஃபிலிம்ஸ் ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்க்கிங் டைரக்டர் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அது எதுனாலும் ஒரு February 17th அந்த பர்த்டேக்குள்ளே ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சாய பேங்கரா தெரியலையே. அந்த சிபி ப்ராஜெக்ட்டுக்கு தான் சாய் அபியங்கர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சிபி ப்ராஜெக்ட் இல்லைன்றதுனால ஸோ தெரில எப்படின்னு. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறப்ப இந்த விக்னேஸ்வரனோட அந்த டக் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டு. அவர் கம்பெனி தான். அவர் கம்பெனி தானா? ஆமா, நான் கூட வேற ஏதோ கம்பெனி ப்ரொமோஷன். அவர் கம்பெனி தான். அவரும் நயன்தாரா சேர்ந்து நடத்துற கம்பெனி தான். அப்ப அவங்க ஏதோ ஃபேஷன் ஏதோ அந்த அதுவும் வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்க, அது வச்சிருக்காங்க, இது வச்சிருக்காங்க. ஃபுல்லா பிசினஸா மாறிட்டாங்க போல.
படத்தை பத்தி ஏதாவது சொல்லுவாருன்னு பிசினஸ் பார்த்தா பண்ணட்டும், எல்ஏகே ரிலீஸ் பண்ணிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏங்க அதுதாங்க எனக்கு தெரிலங்க. இது இப்போ எனக்கு அந்த படமும் பார்க்கணுன்னு தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இப்போ வந்து February 14th அந்த படம் வர்றதுக்கு ஒரு நல்ல டேட்டு. பெருசா வந்து எல்லாம் சின்ன படங்கள் தான் வருது. அந்த படத்து மேல ஹைப் தான் குறைஞ்சிட்டே இருக்கு. எவ்வளவு சின்ன படம் வருது இந்த பிப்ரவரியில? நிறைய சின்ன படம் வருது ப்ரோ. நிறைய வருது. ஆனா 6ஆம் தேதி ஆரம்பிக்குது வித் லவ்ல இருந்து. அதுக்கப்புறம் என்கார்னாஸ் படம் வருது. சின்ன படம்னா நல்ல, அதாவது ஓரளவுக்கு ப்ராமிசிங்கான மேக்கிங்கா நல்ல ஓரளவுக்கு ஓடுற மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி. ஓகே ஓகே. அது அன்னைக்கு கேட்ட என்ன பூக்கியா விஜய் ஆண்டனி படம் வருதா? ஆமா, விஜய் ஆண்டனி இல்ல, விஜய் ஆண்டனியோட ரிலேட்டிவ் யாரும் நடிச்சிருக்காங்க. மார்கன்ல வரும். அப்புறம் வேற என்ன 2 படம் தான் வந்திருக்கு? வித் லவ், பூக்கி, அப்புறம் யூத் யூத் யூத். ஓ விருது கென் கருணாஸா? அப்படியா? பிப்ரவரி ரிலீஸா? அந்த படம் அது வெயிட்டிங், அந்த படம் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. யூத், அப்புறம் எல்ஐகே தாய்க்கிழவி ராதிகாவோடது கரெக்டா? அதுவும் வரட்டும். ஓகே, இப்போதைக்கு இனிமேல நிறைய படம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிப்ரவரி 14க்கு நிறைய படம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எல்ஐகே ஜனநாயகன் வர மாதிரி February 3 நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஜனவரி வந்த படம் பெருசா ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல. பிப்ரவரியில கரெக்டா டிராகன் மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுங்க எல்ஐகே. அதான் அது வந்து இப்ப அடுத்த கட்டத்துக்கு என்னன்னா, இப்ப எல்ஐகே ரிலீஸ் ஆச்சுன்னா அதை சுத்தி இருக்க படத்துக்கு பிரச்சனையா இருக்கும். சின்ன படத்துக்கு அது அடுத்த பிரச்சனை. இப்ப அவ்வளவு சீன்ல இல்லடா. ஏண்டா என்னடா 1200 ரிலீஸ் ஆகுது. அவ்வளவு சீன் இல்லைன்னு சொல்லல, அப்படி சொல்லல. ஜனநாயகன் வந்து இது மறைக்கிற மாதிரி மறைக்குன்னு சொல்லல. எல்ஐகே வந்தா ரொம்ப இப்ப ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவே வந்தாலும், இப்ப லவ் டுடே கூட இந்த படம் வந்துச்சு, நித்தம் ஒரு வானம்னு. அது ஒரு நல்ல படம். ஆனா அது தெரியாமே போச்சுல, அந்த மாதிரி ஆயிரும். இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்றேன். இல்லடா, நித்தம் ஒரு வானம் வந்து நல்ல படம்னா என்ன சொல்றது, கரெக்டா என்கேஜிங்கா இருந்திருக்காது. ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு என்கேஜிங் ஃபேக்டர் தான் இல்லாம இருந்திருக்கு. அதனால வேணா இதாகுமே தவிர, நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, வேல்யூ இருக்குன்னா அதுக்கான பொட்டன்ஷியல் ஓடிடும். எப்படி பார்த்தாலும் ஓடிடும். இல்ல கமர்ஷியல் கிங் சுந்தர் சி கூட காஃபி வித் காதல்னு ஒரு சூப்பர் படம் எடுத்தாரு. லவ் டுடே வால போச்சு அது. ஆமா, ஜெய்யோடதா? ஜெயில். ஆமா, ஜெயி ஜீவா. ஜீவாலா ட்வின்ஸ். டிடியும் ஜீவாவும் ட்வின்ஸ் அதுல. அப்பாடி அப்பா, ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றேன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு கிண்டி வச்சிருப்பாரு சுந்தர்சி. ரைட், ஓகே. ஆனா பிப்ரவரிக்கு பெரிய படம் எதுவும் இல்ல மொத்தத்துல. குபீர் என்ன தெரியும், அவரோட இன்டர்வியூல நிறைய பார்ப்பேன். பிஃபோர் ரிலீஸ் சுந்தர்சி இன்டர்வியூ நிறைய பார்ப்பேன். அந்த படத்துக்கு ஃபீல் குட்டுன்னுட்டே இருப்பாரு. அது எங்கேயுமே எனக்கு அந்த ஃபீல் பண்ணவே முடியல. ஃபீல் குட். அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி கபூர் அண்ட் சன்ஸோட ரீமேக்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? மாவீரன் ப்ரோ. கபூர் அண்ட் சன்ஸ் பார்த்துட்டேன்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கேன். சித்தார்த் மல்ஹோத்ரா, ஆலியா பட்டு, அப்புறம் வேற ஒருத்தர் இருப்பாரு. தெரியும் கபூர் அண்ட் சன்ஸ். நான் குஜராத்ல இருக்கும்போது வந்துச்சு, ஆனா பார்த்துட்டு தான் தெரியல அந்த படம். அந்த படம் நல்லா இருக்கும், கபூர் அண்ட் சன்ஸ். ப்ரோ பர்னி ப்ரோ, ஜூட்டோபியா 2 பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பார்த்துட்டேன். ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு, பாருங்க. பார்த்தேன், நீங்க ட்விட் போட்டது ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி நல்லா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி அப்படியே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைய எதுவுமே இல்லை. அப்படியே அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் நிறைய வந்து அப்படியே கரெக்டா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே போன மாசம் தான் பார்த்தேன். எனக்கு அதுக்கும் இதுக்கோ நல்லா அப்படியே ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ண மாதிரி இருந்தது. தேர்ட் பார்ட்டுக்குமே லீட் கொடுத்து. ஆமா, ஏதோ ஃப்ளவர் வச்சு ஏதோ பேர்ட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பரணி ப்ரோ, நடுவுல ஜூட்டோபியா பிளஸ் ஒரு மினி சீரிஸ் வந்துச்சு, அது பாத்தீங்களா? இல்லையே, அது சும்மா ஏதாவது இது அக்கேஷனலா ஏதாவது எடுத்திருப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நான் பார்த்த 6 எபிசோட இருக்கும்.
இந்த பேட் காய்ஸ்னு ஒரு சீரிஸ் இது படம் கூட இருக்கு ப்ரோ, அதுவும் நல்லா இருக்கு ப்ரோ. அதுவும் நல்லா இருக்கும். ஆமா, அதுவும் அது இதே ரெண்டு மாதிரி அனிமல்ஸை பேஸ் ஆமா பண்ணி ஹைஸ்ட் மூவி. 2 பார்ட்டுமே நல்லா தான். இந்த 2வது பார்ட் இப்பதான் வந்திருக்கு நினைக்கிறேன் ஓடிடி. போன 2 வாரத்துக்கு முன்னாடி முன்னாடியே வந்துச்சு. இப்போ போன ஆகஸ்ட்ல தான் ரிலீஸ் ஆச்சு தேட்டருக்குள்ள. அதான் தேட்டருக்கு ரிலீஸ் ஆகி இப்போ போன மாசம் தான் ஏதோ ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன் ஓடிடில. அதான் ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து டிஜிட்டல்ல வந்துச்சு. டிஜிட்டல் பட் அதுவுமே வந்துட்டு நல்லா இருக்கும். அந்த படமுமே வந்து ஃபர்ஸ்ட்ல ஹைஸ்ட் இருக்கும், செகண்ட்லயும் ஹைஸ்ட் இருக்கும். ஆமா அது ஒரு மாதிரி சூப்பரா பண்ணிருப்பாங்க. எனக்கு அந்த ஸ்னேக், அதுலயும் ஒரு ஸ்னேக் வரும், இதுலயும் ஒரு ஸ்னேக். சூப்பரா படம் பேர் இருக்கும் என்னது? கேரக்டர் பேட் கைஸ். ஓகே. வாய்ஸ் பயங்கரமா கொடுத்துருப்பாங்க ப்ரோ பேட் கைஸ் படத்துல. இன்னைக்கு நைட்டு வாவா தியேட்டர் வருது, பார்ப்போம் நாளைக்கு எப்படி ஓடிடி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. எதுல ப்ரோ வருது? எந்த சர்வீஸ்? அமேசான் Prime. ஓகே ஓகே. பராசக்தி ஃபெப் ஃபர்ஸ்ட் வீக்ல வருமா அப்போ 1 மந்த்ல? 8 வீக்ஸ் சொல்லி 13 ப்ரோ, 13. இந்த எனக்கு தெரியல அது. பட் ஆனா வந்துட்டு அந்த சக்சஸ் மீட் மாதிரி ஒண்ணு வச்சாங்க. அப்பதான் வந்து ஏதோ சொன்னாங்க ஓடிடி வந்து 8 வீக்ஸ்ன்னு சொல்லி. பட் எனக்கு புரியல 8 வீக்ஸ் போட்டவங்க என்ன ஹிந்தில ரிலீஸ் பண்ண போறாங்க? நம்ம ஊர் படம்லாம் அதெல்லாம் வழக்கமா சொல்றது தான். ஆனா நீங்க 1 மாசத்துல விட்டுருவாங்க பாருங்க. விட்டா ஓகே தான், ஜி5ல தான் பார்ப்போம். நம்ம ஊர்ல சின்ன படம் மட்டும் தான் அப்படி ரிலீஸ் ஆகும். பெரிய படம்லாம் அப்படிலாம் ரிலீஸே ஆனது இது வரைக்கும். எப்படி கமல்? பரணி ப்ரோ, இந்த இஃபே கமல் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? அப்ப எனக்கு மட்டும் தான் கமல் பேசுறது கேட்கலன்னு நினைச்சேன். ஆடியோ கட் ஆயிருச்சு. கமல் ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே. கர்ம இந்த ட்ரெண்டை எவன் ஆரம்பிச்சான்னு தெரியல. ட்விட்டரை ஃபீடே பண்ண முடியல. ஒரு போட்டோவை 4 கட் பண்ணி போட்டு கடுப்பேத்திட்டு இருக்கானுங்க எல்லாரும். அது ரொம்ப நாளா இருந்துச்சு. இல்ல இந்த கடைசி 2-3 நாளா தான் ரொம்ப ஓவரா போகுது பண்ணி. ரொம்ப நாள் கிளாமரஸ் போட்டோ இறக்கி இப்ப ரொம்ப கண்டுக்கிறோம். அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்த போட்டோவா தான் இருக்கும். இன்னும் அர்ஜித் சிங் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இனிமேட்டு பிளேபேக் சிங்கரா இது வந்து பண்ண மாட்டேன்ட்டு. அரிஜித் சிங்கா? என் காதை டக்குனு அர்ஷதீப் சிங்னு வந்துச்சுங்க. ஏங்க நீங்க வேற? அவரு தானே 24ல இந்த பாட்டு பாடினவரு. அவரா வேற அவரா? அவர்தான். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்களா? இருக்கும் பாருங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்களா? வந்தேன். சொல்லுங்க. நீங்க தான் இன்னைக்கு வின்னர் வந்து அஜித் பல்தான் தான். அவரோட ஜெண்டா மீண்டும் ஒரு முறை பளித்தே விட்டது. பயங்கரமான ஜெண்டாவா இருக்கிறாரு. நம்ப முடியாத ஜெண்டாவா இருக்கிறாரு. ஜாக்கிரதையா தான் இருக்கும். நான் கேம் செஞ்சிருக்கு தான் அப்படி ஆகுது, தக்லீஃப்க்கு தான் அப்படி ஆகுது, அப்புறம் இன்னும் பல சில படங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு பார்த்தா அவரோட படங்களுக்கே இப்படிதான் ஆகுது. பயங்கரமான ஜெண்டாவா இருக்கிறாரு. ஆனா இதுல ரிவர்ஸ் ஜெண்டாவா இருக்கிறாரு. சரி, ரைட், ஓகே, டன். பார்ப்போம் நெக்ஸ்ட். இன்னைக்கு வேற என்ன ஸ்பெஷல்? தர்மி, பிப்ரவரி லைனப் டோட்டலா வாசிக்கிட்டீங்களா? டோட்டலா இல்ல, ஒரு 5-6 ஃபிலிம் தான் வந்து கொஞ்சம் நோட்டபிளான ஃபிலிம்ஸ் இருக்கு. மேபி இப்ப ஜனநாயகன் இது இப்போ நாளைக்கு அவங்க கேவிஎன் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ. இல்ல அதை விட்டுருவோம். நம்ம அஜித் பல்தான் ரூட்டுக்கு போவோம். அஜித் பல்தான் ரூட்டுக்கே போவோம். அப்பதான் நமக்கு கரெக்டா வரும் போல இருக்கு. அப்படியே பொறுத்து அவர் கூடயே போவோம். நாளைக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பிப்ரவரியில நிறைய ஃபிலிம்ஸ் அனௌன்ஸ் ஆகலாம் அப்படின்றது ஃபீல் பண்றேன். நீங்க முன்னாடி நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசும்போது எல்லைக்கு சென்சார் அனுப்புறாங்க நீங்கல்ல. இப்ப அதான் சலூன் கடை தான் போட்டிருந்தோம், அதனால சொன்னேன். நாளைக்கு சென்சார். ஓகே, பாப்போம்.
அது வச்சும் பிப்ரவரி கொஞ்சம் இது பண்ணலாம் ஜாலியா. பரணி ப்ரோ ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், அப்படியே கட் ஆயிடுச்சு. இந்த பல்டி படம் எப்போ வரும்? பல்பியா தெரிலங்க. அது ஆமா. வித்துட்டேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா அது வருதானலாம் தெரியல. ஆனா தெரியல எனக்கு. அது ஃபைட் சீக்வன்ஸ் செப்டம்பர்ல ரிலீஸ் ஆச்சு அந்த படம், இன்னும் வரல. அப்படின்னா நான் ஓடிடி வித்திருக்காது. ஓடிடி வித்திருந்தா நேரம் வந்திருக்கணும். பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அப்ப ஜனநாயகன் பிப்ரவரி இல்லையா? நாளைக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ கேவிஎன் அதை பொறுத்து தான். கேஸ் வித்ட்ரா பண்ணி சிபிஎஃப்சி வழியா போனாங்கன்னா ரிவைசிங் கமிட்டியில் போய் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னா ஓகே. அப்படி இல்லை கேஸ் படி தான் போனாங்கன்னா டிலே ஆகும். டிலேனா அப்போ ஜூன் தான் எலெக்ஷன் முடிஞ்சு. இல்லை டிலே ஆனால் நெக்ஸ்ட் டேட் May 1st மாதிரி சொன்னாங்க. எப்படி ப்ரோ, மே தான் எலெக்ஷன் நடக்குமே, ரிசல்ட் வர வரையும் படம் வர மாதிரி. ஏப்ரல் தானே எலெக்ஷன்? ஏங்க ஏப்ரல் தானே எலெக்ஷனு? இல்ல ரிசல்ட் டேட் மே வரும் தானே? அது எனக்கு தெரியல. பட் நான் இன்னைக்கு டிஎல்ல பார்த்தது எல்லாமே நெக்ஸ்ட் பாசிபிள் டேட் May 1st அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு இந்த எலெக்ஷன் டைம்ல படம் ரிலீஸ் பண்றது, படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது பத்தி எனக்கு பெருசா ஐடியா கிடையாது. சரி, இப்ப கருப்புக்கு வந்து இன்னும் 3 நாள் பேட்ச் ஒர்க் இருக்கு, இன்னும் ஓடிடி விற்காம இருக்கு, இதெல்லாம் ரீசன். எல்ஐகேக்கு என்ன ரீசன்? ஃபினான்ஷியல் ஐ கெஸ். ஃபினான்ஷியல்லாம் கிடையாது எல்ஐகேக்கு. என்ன ரீசன்? ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங் அவங்க. அதுதான் சொல்றேன், ஃபினான்ஷியலா எல்ஐகே டீம் வந்துட்டு அதான் 7 ஸ்கிரீன் ரொம்ப ஸ்ட்ராங்கா. அவங்க படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக சிறை பிளாக் பஸ்டரு, அவங்க இப்போதான் மால் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ இன்னொரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் ராவடி அதுவும் விட்டாச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி பாருங்க நீ ஃபினான்ஷியலா வந்து அவங்க இதுன்னு சொல்லலாம் இந்த படம் வந்துட்டு. சரி, ஏன் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க அதை சொல்லுங்க. அதான் இப்ப சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. யார் சொன்னது? போதுமா பட்ஜெட் கூடிருச்சு. இது வந்துட்டு அதாவது இவங்க 2 ப்ராடக்ட், அதாவது ரவுடி பிக்சர்ஸும் சேர்ந்து பண்றனால இவங்களுமே வந்து இவங்க ஒரு ஜோன்ல இருக்காங்க, அவங்க ஒரு ஜோன்ல இருக்காங்க. 2 பேரும் ஒரு பாயிண்ட்ல வந்தாதான் படத்தை வந்து இப்போ டைரக்டரும் மற்ற டீம்ல இருக்கிற எல்லாருமே சிங்க்ல இருந்தாதான் அந்த படம் இது பண்ண முடியும். டைரக்டர் நான் வந்து ஒரு இதுல தான் பண்ணுவேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வந்துட்டு எப்படி சொல்றது, அவருக்குமே ஒரு இது இருக்கும்ல. இப்போ நான் பணம் போட்டு காசு போட்டு பணம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அவருக்கும் ஒரு ஒரு கன்சர்ன் இருக்கும்ல. அவர் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பாரு, அது இவர் ஒத்துக்க மாட்டாரு. இவர் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது, அவர் ஒத்துக்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் தவிர வேற ரீசன் கிடையாது அதுக்கு. விக்கி இன்னும் 10 கோடியா 12 கோடியா கேட்கிறாராம் படம் ரிலீஸ் ஆக. அவர் கொடுக்க மாட்டேன்றார் போல லலித். ஷூட் டேட் ரொம்ப அதிகமாகி பட்ஜெட் ரொம்ப கூடிடுச்சு. இப்போதைக்கு தோராயமா 140. என்னது எல்லாம் சேர்த்து பட்ஜெட்? ஐயோ அவ்வளோவா? ஆமா, அது மேக்கிங் காஸ்ட் 70-80 சொன்னாங்க. பட்டி எல்லாம் சேர்த்து 140 கிட்ட. டீசர்ல விஷுவல் பாத்தீங்களா இல்லையா? இல்ல இன்னும் விஎஃப்எக்ஸ்க்கு தான் ப்ரோ அந்த காசு கிடையாது. அவர் சொன்னது ஒண்ணு, ஆனா அதுக்கப்புறமா வந்துட்டு நடந்தது வேற. உதாரணத்துக்கு நீங்க இந்த விஷயங்கள் இதுவிலே கேள்விப்பட்டிருப்பீங்க. 400 அடி தான் டைம்லயுமே கூட அவர் சொன்னது ஒண்ணு, ஆனா அவர் முடிச்சு அவர் கோட் பண்ணது ஒண்ணு, ஃபைனலா வந்து வந்த பட்ஜெட் வேற. சோ அதே மாதிரிதான் திரும்பி இதுலயும் ரிப்பீட் ஆகுது. இல்ல ஆக்சுவலா மாவீரன் என்னன்னா 140ன்றது அதிகம். நான் என்ன நினைச்சேன்னா ப்ராபப்ளி 180-90 வந்து ஃபிலிமுக்கு போயிட்டு ஒரு 25-30 வந்து சேலரி போயிருக்கும் அப்படின்னு நான். இந்த படம் டிராகனை விட அதிகமாக கலெக்ட் பண்ணணும். அதான் ப்ரோ ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போனா பிரேக் ஈவன் ஆகணும்னாவே டிராகனை விட அப்ப டிராகன் மாதிரி ரிவ்யூ வரணும். அதுக்கு டிராகன் மாதிரி ரிவ்யூ வருமானது தெரியல. அதான் டிராகன் மாதிரி ரிவ்யூ வந்தாதான் பிரேக் ஈவனே. டவுட் தான், பாப்போம். அது ஓடிடி சூப்பர் ஸ்டார் எப்படி 100 கோடி வந்துரும், ரிவ்யூ இன்னொரு 50 கோடி ரிவ்யூ தான். அதுக்கப்புறம் அது எப்படி இதுன்னு 100 கோடி வந்துரும் நெருக்கி, அது படத்தை பொறுத்து. சுகுமார் ப்ரோ, எல்ஐகே எப்ப வரும் நீங்க நினைக்கிறீங்க? பிப்ரவரி வரும் ப்ரோ, கண்டிப்பா வரும். இந்த
இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டாங்களா? பிப்ரவரி செகண்ட் வீக் தான், அதாவது வேலண்டைன்ஸ் வீக் தான் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க டார்கெட். எல்லாம் ஒண்ணு கூடி வந்ததுன்னா கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும். இப்போ வரையும் அதுக்கு எப்படின்னா அது ரிலீஸ் பண்ணணும்னு இன்னைக்கு காலையில டிசிஷனுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல் ஃபிளெட்ஜான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு அப்புறம் வெர்டிக்ட்க்கு அப்புறம் நாளைக்கு சென்சார்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. சரி, இந்த சத்தா பச்சா தமிழ் வெர்ஷன் வந்து Jan 30th தமிழ்நாடுல ரிலீஸ் ஆகும். அங்க எப்படி போகுது பயணிக்கிறோம் மலையாளத்துல கேரளால? ஆஹா ஓஹோன்னு இல்லை, பட் வேற படம் இல்லாதனால ஓரளவுக்கு இந்த படம் நல்லா போகுது. ஒரு 4-5 படம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா அந்த படம் போறாங்க. இந்த பேட்ரியாட் படம் எதை பத்தினதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பேட்ரியாட் படம் தெரியல. ஃபர்ஸ்ட் லுக் ஸ்பை த்ரில்லர் தான் ப்ரோ. ஸ்பை த்ரில்லரா தான் இருக்கும். அது வந்து இந்த நம்ம ஊர்ல இந்த படம் ஒன்று வந்துச்சுல, என்ன படம் இவரு பாபி சிம்மா திருட்டு பையலே 2 ஒன்று வந்துச்சுல, அதுல ஒரு போன்லாம் இது பண்ணி கேட்பார்ல, ஒட்டு கேட்பார்ல, அது வந்து அது கொஞ்சம் பெரிய விதமா எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பத்தினதான் தெரியல, அதை பத்தினதுன்றாங்க. அது கொஞ்சம் ஹை எண்டா, அவர் கொஞ்சம் சின்னதா பண்ணுவார்ல அந்த படத்துல திருட்டு பையலே 2, இது கொஞ்சம் பெருசா பண்ற போறாங்க அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது கரெக்டான்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா எப்பயுமே வந்து இந்த ஸ்பை த்ரில்லர் படம் இது வரைக்கும் நம்ம இந்தியால யாரும் தொடாத, அது எப்பயும் போடல, கேரளாக்கே ஒரு இதுதான், நம்ம தொட நினைக்காத ஒண்ணு சொன்னாங்க. ரொம்ப கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் அப்படின்னு. கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டா? ஆமா. திருட்டு பையலே 2ல என்ன ப்ரோ கான்ட்ரவர்சி? அது இல்ல இவங்க பேட்ரியாட்ல எடுக்கிறதுல இல்ல கமல், எனக்கு தெரியல அந்த சப்ஜெக்ட் என்னன்னு எனக்கு சீரியஸா தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து ஒரு சிப்பை தான் வந்து மேஜரா வந்து காமிச்சிருந்தாங்க, ஒரு கம்ப்யூட்டர் சிப் மாதிரி. ஸோ ஸ்பை த்ரில்லரா தான் ப்ரோ இருக்கும். ஸ்பை த்ரில்லர் தான் எல்லாருமே சொன்னாங்க. அதான், ஏன்னா அவரு வேற மிலிட்ரி கெட்டப்ல வேற வராருல மோகன்லால் வேற. இவ்வளவு பேர் இருக்காங்க அந்த படத்துல, அதனாலவே வந்து அதெல்லாம் அவங்க மலையாளத்துல மேனேஜ் பண்றாங்க ப்ரோ. எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கான ரோல் பக்காவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரோல் அதுக்கு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பேர் இருந்து அந்த படம் வந்து பாசிட்டிவ் வரலன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். அது எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்றும் அது மாதிரி எனக்கு தெரியுது. அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றது, அந்த மாதிரி பண்றதை பார்த்தா அந்த அளவுக்கு ஹைப் இருக்கு இதுக்கும். எனக்கு என்னன்னா, இந்த படம் April 2nd சொல்றாங்க, சாரி April 23rd சொல்றாங்க. இதுவே திருஷ்யம் 2 வந்து திருஷ்யம் 3 வந்து April 2. ஓகே, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கரெக்டா 21 days தான் கேப், 3 weeks கேப். போதுமே ப்ரோ, போதும். ஆனா என்னன்னா, எனக்கு வந்து ரெண்டுமே வந்து கேரளால பார்க்கணும் இருக்கு. இப்ப நான் April 2 கேரளால போயிட்டு இதுவும் கேரளாவுக்கு போக முடியுமான்றதுதான் டவுட்டா இருக்கு. சரி பரணி, 2 டவுட். ஒண்ணு வந்து கமெண்ட்ல வந்து ஏதோ ஒருத்தர் இந்த துரந்தர் எப்போ ரிலீஸ்னு கேட்டுக்காரு, அதை சொல்லுங்க. இன்னொரு டவுட் வந்து எப்போ வருது? Jan 30. துரந்தர் 2 ப்ரோ. துரந்தர் 2 துரந்தர் ஓடிடில வந்து துரந்தர் ஓடிடி எப்போ வருதுன்னு கேட்டாரு. Jan 30 கன்ஃபார்ம். சரி ரைட் ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு டவுட், எனக்கான டவுட். இந்த தமிழ்ல சச்சா பச்சாவா சத்தா பச்சாவா? அது மலையாள டைட்டில் என்ன? சத்தா பச்சா. ஓ, மலையாளத்தையும் சத்தா பச்சா தானா? நீ சச்சா பச்சான்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு. இப்ப இந்த படம் பார்க்க திருச்சிக்கு வருவீங்களான்னு கேக்குறேன். இப்ப தமிழ் டப்பிங் வந்திருக்கேன், தமிழ் டப்பிங் பார்க்க திருச்சிக்கு வருவீங்களா? ஏன்னா நான் புரியல. எனக்கு இதை பார்க்க மார்க்கே வந்து கன்னடத்துல பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. மலையாள படம் போயிட்டு இந்த படம் அது தெரியுமே, தெரிஞ்சுதான் கேக்குறேன். தமிழ் டப்பிங் வருது, இந்த படம் பாக்குறதுக்காக திருச்சிக்கு வாங்க, திருப்பி ஷோ கேன்சல் ஆகட்டும், திருச்சி போங்க. ஏன் உங்களுக்கு இந்த ஆசை? இல்ல, இந்த படம் பார்க்க தானே அவ்வளவு ஆர்வமா தமிழ் டப்பிங் வந்திருக்காச்சுதான். இல்லைன்னா அந்த படம் பார்க்க ஆர்வமா இருந்ததெல்லாம் ஓகே. எனக்கு காலையில ஷோ அன்னைக்கு ஃபுல்லா வெட்டியா தான் இருக்க போல, என்ன பண்றது, சரி போய் பார்ப்போமேன்னு வந்ததுதான், வேற எதுவுமே கிடையாது. வந்ததுக்கு சங்கீதாஸ்ல ஒரு நல்ல ரோஸ்ட் சாப்பிட்டேன், அது வரைக்கும் ஹாப்பி. காந்தி டாக்ஸா? காந்தி டாக்ஸ்ன்னு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். படம் Jan 30th ரிலீஸ் ஆகுது. எனக்கு அந்த படம் பெருசா நம்பிக்கை. ஆக்சுவலா வந்துட்டு ஹிந்தியில இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, அந்த படமும் வந்து இந்த மாதிரி ஒரு சைலண்ட் ஃபிலிம் தான், பட் ஆனால் கான்செப்ட் வைஸ் வேறன்னு நினைக்கிறேன். இது ஆனா ஹிந்தி படமே இல்லை.
இல்ல அந்த படத்துக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக். ஹிந்தி படம் தான் ப்ரோ, இது ஹிந்தி தமிழ் மராத்தி சைலண்ட் பிலிம் தானே, இதுக்கு எதுக்கு லாங்குவேஜ்? அந்த டைரக்டர் வந்து மராத்தி டைரக்டர் அவர். எனக்கு தெரியலங்க இந்த சைலண்ட் ஃபிலிம் எவ்வளவு தூரம் வந்து கிரிட்டிக்கலா வந்து அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு டவுட்டா இருக்கு. சைலண்ட் பிலிம் நேச்சுரலா இருந்தா பிரச்சனை இல்லை ப்ரோ. எனக்கு இந்த மெர்க்குரியில சில சீக்வன்ஸ் எல்லாம் அவங்க சைலண்ட் பண்ணிருக்கவே வேணாம், டைலாக் வச்சிருக்கலாம்னு தோணும் தெரியுமா? அந்த மாதிரி வேணும்ட்டே சைலண்டா எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை. இல்லங்க படத்துல ஃபுல்லா சைலண்ட். இப்போ நீங்க அது வந்துட்டு அதான் ஒரு 1.5 மணி நேரம் படம் அல்ல, ஒரு 1.25 மணி நேரம் படம்னா பிரச்சனை கிடையாது. பட் இது ரன் டைம் எவ்வளோன்னு தெரியல. 2 ஹவர்ஸ்னா நீங்க 2 ஹவர்ஸ் படத்துல வந்து டைலாகே இல்லாம எப்படி வந்து என்கேஜிங்கா கொண்டு போவீங்கன்றதுல எனக்கு கொஞ்சம் டவுட்டா இல்ல. பழைய கமல் சார் படம் வந்து போர் அடிக்காது, அது மாதிரி அது காமெடியா இருக்கும். அதான் பேசும் படம். அந்த மாதிரி எல்லாம் இப்ப எடுக்க முடியுமா தெரியல, அது அவுடேட்டட் ஆயிடுச்சு இப்போ. அந்த மாதிரி இப்ப எடுத்தா வேலைக்கு ஆகாது. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. ஆனா இது ஜென்ரல் ஆடியன்ஸ் எவ்வளவு தூரம் வந்து உள்ள வந்து பாப்பாங்க? ரொம்ப கஷ்டம் ப்ரோ. எனக்கு அந்த மேரி கிறிஸ்மஸ் வந்துச்சுல இவர் நடிச்சு, அந்த மாதிரி ஃபீல் தான் வருது இதுக்கும். அது படமா நல்லா இருக்கும், பட் ஆனா படம் நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனா வந்து பெருசா வந்து தெரிஞ்சுக்கல வெளியில. இந்த மாதிரி ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. உங்ககிட்ட யாரும் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, கஜினி 2 என்ன போட்டிருந்தீங்க, நம்மள என்ன போட்டிருந்தீங்கன்னு கேக்குறாரு. நீங்க என்ன போட்டிருந்தீங்க எனக்கு தெரியலையே. கஜினி 2 மட்டும்தான் போட்டிருந்தாரு. கஜினி 2 அதான் போட்டிருந்தேன். அதான் என்ன போட்டிருந்தீங்கன்னு கேக்குறாரு. எதுக்கு, என்ன விஷயம் போட்டிருந்தேன். அதுதான் சரி ரைட் ஓகே. அதுதான் போட்டீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க. ஓகே எதுக்காக போட்டீங்க? இப்ப எதுக்காக போட்டேன்னா அது அதுக்கான லைட்டா டாக்ஸ் வந்து போகுது, அதனால நடந்தா நல்லா இருக்கும். மேபி இனிஷியல் டாக்ஸ் இருக்கு. சூர்யா அதே டைரக்டர் தான். அதே டைரக்டர். சரி அதே ஹீரோவா? அதெல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலா வந்து சொல்லல. ஆனா இனிஷியல் டாக்ஸ், ஏதோ இனிஷியல் அந்த ஐடியா வந்து இது பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமீர் கான் வச்சா ப்ரோ? அது அவங்க ஹீரோ காஸ்ட் மதராசி டைம்ல அந்த டாக் போச்சு. அதுதான் சொல்றேன் ப்ரோ, அந்த டைம்ல போச்சு. ஆனா அது வந்து அப்ப அதை வந்து மெட்டீரியலைஸ் பண்ணல, அதாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகல. பட் ஆனா இப்போ வந்துட்டு ஒரு உண்மையானே வந்து அதுக்கான டிஸ்கஷனே நடந்திருக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அதை வச்சு சொல்றேன். ஓகே. வேற எதனா அப்டேட் வந்ததுன்னா அதை பத்தி எதனா வந்ததுன்னா நானே போடுறேன். பட் ஆனா இப்போதைக்கு வந்து கஜினி 2 வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாக்ஸ், அதுக்கான டிஸ்கஷன் எந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷன் போச்சுன்ற மட்டும் யூஸ் பண்றதா இருக்கு. அடுத்தது வந்துட்டு மேபி காஸ்ட் யாரு என்ன இதுல பண்றாங்க அதுன்னு தெரிஞ்சா நான் போடுறேன். ஓகே. என்னுடைய ஆசை, என்னுடைய வேண்டுதல் அது நடக்காம நல்லா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு எனக்குடைய மோஸ்ட் ஃபேவரட் திங்ல இருக்கிறது. இப்ப பாட்டுன்னு சொல்லி பல வருஷம் கழிச்சு பாட்டு எடுக்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில சொதப்புறது இல்லாம ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. இந்தியன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிலிம் அது இந்தியன் 2 நாசம் பண்ணி விட்டாங்க. அது மாதிரி சில பல படங்கள் இருக்கு அந்த லிஸ்ட்ல. நம்ம அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ரஜினி எனக்கு வந்து பிரகாஷ் ப்ரோ பார்ட் 2ல வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன் நான், ஒரு படத்தை தவிர. இந்தியன் 2 தான் தெரியும். அது தவிர வேற எல்லா பாட்டும் ஹிந்தியில தான் நான் போட்டு உடைக்கிட்டோம். பரவாயில்ல, எங்க எடுத்தாலும் சரி உடைக்காம இருக்கும். ஏன்னா எனக்கு தமிழ்ல வந்து சாங்ஸ்க்காகவே அந்த உயிரை கொடுப்போம் சார் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அது மாதிரி சாங்ஸ், லவ் சீன்ஸ், பிஜிஎம் எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு எப்படி சொல்றது, நெஞ்சுக்கு நெருக்கமான படம். அந்த படத்தை அவங்க எதுவும் பண்ணாம இருக்க வரைக்கும் சந்தோஷம், பண்ணாம இருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியல. எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, ஒரு டேரக்டர் சுத்தமா சரக்கு தெரிந்து போச்சு அப்படிங்கிறத எப்ப கொண்டு வராங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு எடுக்கும்போது ஒரு சில டேரக்டர் விதிவிலக்கு. ஓகேவா? ஹரிலாம் விதிவிலக்கு. அவர் சிங்கம் 2 அந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான படம். அதனால வந்து அந்த கேட்டகரிக்குள்ள போவாங்க. சில படங்கள் இன்னும் ஒரு சில டேரக்டர் இருக்காங்க பார்த்து எடுக்கிறது, அதெல்லாம் ஓகே. ஆனா பெரும்பாலும் இந்த பார்த்து ஹரி சாமி 2 சொல்லலாம். சாமி 2 சொல்லலாம். தேவையில்லாத எத்தனை வருஷம் வச்சு அது அந்த கேரக்டரே, சாமிங்கிற கேரக்டர் எவ்வளவு பெரிய கேரக்டர் ஆரிச்சாமி, அதை கொண்டு எப்படி கொண்டு முடிச்சு விட்டாரு. அவர் பையன்
அதைத்தாங்க சொல்றேன், தேவையில்ல அந்த ஒரு கேரக்டர் சாவடிக்கிறதுக்கு எதுக்குயா சீக்வல்? எடுக்காமே இருக்கலாம். அதுல வேற கேத்து சரி வேற போட்டுருக்கீங்க. நீங்க எதை சொல்றேன், ரைட்டு. இது மாதிரி பல சம்பவங்கள் பண்ணிருக்காங்க நமக்கு பார்ட் 2ல. அதனால வந்து ரஜினிங்கிறது அப்படியே இருக்கட்டும், ரஜினியாவே இருக்கட்டும். ரஜினி டூ பத்தி பேசிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்கு, அதை நான் போடல, அதை உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, பட் ஆனா இப்போ வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு சொல்லலாம் அப்படின்னு. சொல்லுங்க கேட்டுருவோம், சொல்லுங்க. நீங்க அதாவது ஒரு விஷயம் அது இதுவும் நீங்க நடக்க கூடாது, நீங்கல்ல நாங்க எல்லாருமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். என்னன்னு சொல்லிருங்க. அது கெஸ் பண்ணட்டும் மத்தவங்க. சிவா ஏகே. ஆனா அது உங்களை மையமா வச்சுதான் அது இருக்கும். சிவா ஏகேனா அது எப்பவும் போல நடந்துட்டு இருக்கிறது. உங்களை மையமா வச்சு இருக்கும்ட்டேன், உங்களை மையமா வச்சு இருக்கும். ஐயோ டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. சங்கர் வேல்பாரி வந்துட்டு அவரு பினான்சியர் எல்லாம் புடிச்சிட்டாராம். அது வந்து கண்டிப்பா வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த சம்மருக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்காங்க போல. எத்தனை வருஷம் ஆகும் தெரியல எடுத்து முடிச்சு வர்றதுக்கு, பட் ஆனா சம்மருக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு வந்து நான் கேள்விப்பட்டேன். ஆனா பிரகாஷ் ப்ரோ, ஆனா அது அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்குள்ள நீங்க ஆன்போர்ட் ஆகணும், அதுவும் நான் கேள்விப்படணும். சுகுமார் ப்ரோ மனசு வச்சா எல்லாம் நல்லதாவே நடக்கும். இந்த அயோத்தி டைரக்டர் என்ன பண்றாரு பிரகாஷ் ப்ரோ? அவர் ஆல்ரெடி வேற ரைட்டரை பிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த ரைட்டர் கூட தான் போவாராம் அவரு எப்பவுமே. அந்த ரைட்டரை விட்டு வரமாட்டாராம் வெளியே அவரு. கமல் ஏதோ கேட்குறீங்க. இந்த அயோத்தி டைரக்டர் என்ன பண்றாரு? அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துச்சு, அப்புறம் படமே வரல. பிரகாஷ் ப்ரோ ஒரு 2-3 இதோட பேசினாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வச்சு இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க என்ன ஏது ஒரு விவரமே தெரியல. பிரகாஷ் ப்ரோ இந்த வாரம் நீங்க என்ன படம் போறீங்க? லிஸ்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்பதான் தெரியும் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது, அப்படி லைனா வாசிங்க. ஐயோ திடீர்னு காந்தி டாக்ஸ், காந்தி டாக்ஸ், கருப்பு பல்சர், கிரானி, ஒரு நிமிஷம். பெருசா வேற ஒன்றும் வர மாதிரி தெரியலையே. காந்தி டாக்ஸ், மெல்லிசை, பரணி. இதுல எந்த படம் லாக்டவுன் வந்தாகணும். ஆனா என்னன்னா இப்ப இந்த பாசுக்குள்ள ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய படம் லாக்டவுன் பார்ப்பேன். ரெண்டாவது கருப்பு பல்சர் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த 2 படம். அடுத்தது வந்து காந்தி டாக்ஸ். அது வந்து எனக்கு என்ன சைலண்ட் ஃபிலிம்னாலே கொஞ்சம் டர்ரா தான் இருக்கு, பார்ப்போம். அடுத்தது 3வது வந்து சரியாச்சா 3. வேற என்ன சொன்னீங்க? மெல்லிசை பார்க்கற வாய்ப்பு இல்லை, மெல்லிசை பார்க்க மாட்டேன். அது ஒரு பாட்டு பார்த்தேன், கிரானி. நீங்க போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு தான் பார்ப்பேன். இல்ல நான் இந்த வாரம் வந்துட்டு கருப்பு பல்சர் ட்ரெய்லர் பார்த்தேன். ரொம்ப அவுடேட்டட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால நான் அந்த படம் பார்க்க ட்ரெய்லர் பார்க்கல, அதனாலதான் சொல்லிட்டேன் போகுது 2வது இடத்துல. இல்ல நீங்க அதனாலதான் நானும் யோசிச்சேன், இவர் எப்படி இந்த படத்தை சொல்றாருன்னு. நீங்க ட்ரெய்லர் பாருங்க, அந்த மனசை மாத்தி. ஒரு போஸ்ட் மட்டும் பார்த்தேன், அட்டகட் பிரேஸ் புக் நல்லா இருந்துச்சு. சரி ரைட்டு, இப்பதான் இந்த ட்ரெய்லர் பார்க்கல எதுவுமே. நேற்று கூட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு, ட்ரெய்லர் ரிலீஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன், தவிர ட்ரெய்லர் பார்க்கல. சரி ரைட்டு, நான் அதான் 2 படம் பார்க்கலாம் வச்சிருந்தேன். லாக்டவுன் பார்ப்பேன், கண்டிப்பா லாக்டவுன் கட்டாயம் பார்ப்பேன், அதுல மாற்று கருத்து இல்லை. லாக்டவுன் போவேன், அது ரிலீஸ் ஆகணும். இந்த முறை எதுங்க கருண் யாராவது பரணி ப்ரோ ஹேக் பண்ணி விடுங்க. போறதையும் கெடுத்து விடுறாரு பரணி ப்ரோ ஒரு சின்ன படத்தை.
இல்ல 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 நான் இப்பவும் சொல்றேன், அவர் ட்ரெய்லர் பார்த்து அவருக்கு ட்ரெய்லர் ஒர்க் ஆச்சுன்னா போகட்டும். நான் வேணான்னே சொல்ல மாட்டேன் மாவீரன். நான் அதுக்காக சொல்ல, நான் ட்ரெய்லர் பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு நான் போலன்னு சொன்னேனே தவிர மத்தபடி எதுவுமே இல்ல. நான் ட்ரெய்லர் பார்க்கல, அதனாலதான் அது போலான்னு ஐடியால இருந்தேன். ஏன்னா எனக்கு கண்டிப்பா லாக்டவுன் போவேன். 2வது படமா அதை வச்சு போல இருக்க ஐடியால. அதை விட்டு அடுத்து காந்தி டாக்ஸ் போவோம். காந்தி டாக்ஸ் நானும் எல்லா இடத்துக்கு போவோம். என்ன படம் ப்ரோ? கருப்பு பல்சரா? கருப்பு பல்சர் நானுமே போஸ்டர் பார்த்து போலான்னு தான் நினைச்சேன். நான் ட்ரைலர் பார்த்தேன் ப்ரோ. ட்ரைலர்லயே மொத்த கதைச்சு அப்படியே ஒப்பிச்சு வச்சிருக்கானுங்க. ட்விஸ்ட், இது என்ன டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் அப்படியே இருக்குது. சரி ரைட் ஓகே. அப்ப ஸ்கிப். ஒரே படம் லாக்டவுன், 2வது படம் காந்தி டாக்ஸ். அவ்வளவுதான். ஓகே விடுங்க. இனிமேல் பாருங்க, என் மைண்ட் மாறிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து அடுத்த வாரம் தான் 6ஆம் தேதி வித்துல ப்ரோ நீங்க படம் பார்க்க தேவையில்ல. ட்ரைலர் பார்த்தீங்கன்னாவே என்ன படம், என்ன கதை, என்ன ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். உங்களால முடிஞ்சது பண்ணிட்டீங்க. சபாஸ். இல்ல 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 நான் வந்து இந்த கிராணி அந்த படத்தோட ட்ரெய்லரும் பார்த்தேன். அந்த படமும் போஸ்டர் பார்த்துட்டு சரி ஓகே பார்க்கலாம், எவ்வளோ சின்ன படம் பார்க்குறோம் இதுவும் பார்க்கலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் அந்த அதுவும் ட்ரெய்லர் பார்த்துட்டு வேணாண்டாப்பா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். லாக்டவுனும் காந்தி டாக்ஸ் மட்டும்தான் நான் போறேன். மெல்லிசை தெரில அது ஷோ இருக்குமா இல்லையா. பாருங்களேன், கருப்பு பல்சர் போக மாட்டேங்கிறாரு, ஆனா மோகன்ஜி பதக்கு போறாரு. ஏதோ உள்குத்து இருக்கு நினைக்கிறேன். புரியல. அஜித் பல்தான் நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்கல்ல? பார்த்தனே. போகல. அப்புறம் நாங்க திரௌபதி கூட தான் பார்த்தோம். நாங்க போகல. நான் ட்ரெய்லரே பார்க்கலையே அந்த படத்துக்கு. பார்த்தாலும் போயிருப்பீங்கல்ல. என்னது? திரௌபதி 2. ஏங்க எனக்கு தெரியலங்க, பார்த்துருந்தா போயிருப்பேன். நான் சத்தியமா தெரியலங்க. நான் இப்ப கூட அந்த ட்ரெய்லர் பார்க்கல இன்னும். வந்து கமல் ப்ரோ திரௌபதி 2 எல்லாம் ஏன் போனார்னு எனக்கு தெரியும். கமல் ப்ரோ அவர் போனது தெரியும். எல்லாருக்குமே தெரியும். அந்த காரணத்துக்காக அவர் திரௌபதி 2 போயிருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. எந்த காரணம்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். மோகன்ஜின்ற காரணமே போதுமே. மோகன்ஜிங்கிற டைரக்டருங்கிற காரணத்துக்கே நீங்க போயிருக்கீங்க. ஏங்க எனக்கு புரியலையே. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இது முன்னாடி டைரக்ட் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் ஓடிடில தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபிலிம் எதுவுமே நான் தேட்டரில் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. ஏன்னா நான் அது எல்லாமே கேரளாவில் இருக்கிறப்ப தான் ரிலீஸ் ஆச்சு. ஒன்றுமே அங்கே பெருசாக அந்த சைடு ரிலீஸ் ஆகாது ஒரு படங்க. அதனால இப்போதான் ஒரு படத்துக்கு நான் தேட்டருக்கே போயிருக்கேன். அதனால அவருக்காக போனேன்னா சொல்ல வேணாம். ஏதோ இப்போ சேலம்ல ஏதோ ஃப்ரீ ஷோ எல்லாம் போடுறாங்கன்னு பிரகாஷ் போட்டிருந்தாரு ஏதோ ஒரு தேட்டர்ல. நல்ல வேலை இது பார்த்துட்டேன், ஜாக்கி பார்த்துட்டேன். அதுவுமே வந்து மதுரை தவிர மற்ற இடத்துலலாம் தூக்கிட்டு ரீரிலீஸ் பண்ண போறாங்க. இதே மாதிரி ஏதோ ஒரு படம் ரிலீஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு நாங்க இன்னொரு நாள்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன படம்? அது இப்ப ரீசெண்டா நடந்துச்சுங்க ஏதோ ஒரு படத்துக்கு, ஜாக்கிக்கு முன்னாடி. தருணமா? ஓகே 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 கரெக்ட். பண்ணவே இல்ல. பண்ணாங்களா? அந்த படம் அவ இப்படி பண்ணா எப்படிங்க அது ரிலீஸ் ஆகுறதும் தெரியல, ஒன்றும் தெரியலங்க. ரிலீஸ் ஆச்சு கொஞ்ச நாளே தூக்கிட்டு நாங்க இன்னொரு டேட் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. இந்த படம் நான் பார்க்கல. ராஜ் ப்ரோ சொல்லுங்க. AK-64 மைத்திரி தான் ப்ரொடியூசருங்கிறாங்க, அது உண்மையா? தெரியலீங்களே. ஸ்டார்டிங்ல யாரோ கேட்டாங்க. இல்ல தெரியல, சீரியஸா தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கு. 3 நாளோ 4 நாளைக்கு முன்னாடி ப்ரொடியூசர் லாக்னு சொன்னாங்க. எந்த ப்ரொடியூசர் நமக்கு சொல்லல, சொன்னா நம்ம சொல்றோம்னு சொல்லியிருந்தோம் அப்பயுமே. அதுதான் நமக்கு அவங்க வந்து க்ளூ கூட தரல நமக்கு சீரியஸாவே. அது இடம் அந்த நியூஸை பத்தி பேசுனா சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. அதனால அதை பத்தி கேட்கவும் இல்லை. ஏன்னா அவங்களே நம்ம என்னன்னா அப்டேட் கேட்காத சமயத்துல அவங்களே அப்டேட் தருவாங்க நமக்கு. நம்ம போய் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அப்டேட் அடுத்த முறை கேட்டா கூட தர மாட்டாங்க. அதனால நம்ம கேட்கறது இல்லை. வந்துச்சுன்னா சொல்லுவோம். அவ்வளோ இப்போதைக்கு எந்த நியூஸுமே கிடையில, எனக்கு தெரியல. அவ்வளோ AK-64 பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாசம் ஷூட்டிங்னு அவர் டைரக்டரே சொன்னார்ல பேட்டியில. அதுதான் அபிஷியல் நியூஸே நம்ம எடுத்துக்கணும். வேற எதுவுமே தெரியல, ப்ரொடியூசர் யாரும் தெரியல. இன்னைக்கு மைத்திரின்னு சொன்னது வலைபீச். ஓஹோ, என்ன சொன்னாங்க? அவங்களே சொல்றீங்கல்ல, யார்? சுரேஷ் சந்திராவை சொல்றீங்க? யாருங்க ஏங்க டீம்ல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அந்த நண்பர்கள் அவங்க நண்பர்கள் நம்மகிட்ட ஏதாவது சில விஷயங்கள் நம்ம ஏதாவது அபிஷியலா அன்அபிஷியலா வந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்போம், கிளாரிஃபை பண்ணிக்குவோம். இது உண்மையா அப்படின்னா ஜஸ்ட் உண்மை பொய்யா அதை மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில நேரம் மட்டும்
அவங்க நீங்க முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா இது அப்டேட் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப சொல்றப்ப ரைட் ஓகே அப்படிங்கிறது நம்ம ட்வீட்டா பண்ணிக்கலாம், இல்ல மறைமுகமா போட்டுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து நம்ம தொந்தரவு பண்ண முடியாது. சரி, யார சொன்னாங்க? கமலா என்ன சொன்னாங்க வலைபேச்சில் இன்னைக்கு? இன்னைக்கு வந்து மைத்ரி பண்ண போறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. முதல்ல அவங்க தான் சொன்னாங்க ஆரிக் பண்ணா மைத்ரி இல்ல பண்ண இல்ல ஒரு மாட்டாங்க நிமிஷம் இருங்க அப்படின்னு. முழுசா. அதாவது 2 பேர் வந்து மைத்திரியா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புனாங்க. எதுக்கு சேஃப்டிக்கு இருக்கின்ற மைத்திரி பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா பெட்டியும் டிராகனுமே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. மேபி அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்களே சொன்னாங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து. ரைட்டு, ப்ராபபிலிட்டி தானே. சரி ரைட் ஓகே, நடக்கட்டும். இந்த யூஎஸ்ல இது இங்கிலீஷ் படம் ஒன்று சென்ட் ஹெல்ப், அது இந்த வாரம் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில, யூஎஸ்ல ரிலீஸ் ஆகுது. ஆனா பிரகாஷ் ப்ரோ, நான் கேள்விப்பட்டது இந்த இவரு சர்வானந்த படைப்பு வந்துச்சுல்ல, அவருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சர்வானந்த படம் ஏகே மகேஷ் பாபு படம் சொல்லுவாங்க. சரியிலேறு நீக்க ஒரு எடுத்தாருன்னு சொல்லுங்க. அவங்க மகேஷ் பாபுக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க. அது காலையில வந்து கேட்டேன், அது வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். Hello everyone, can you hear me? சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? பரணி ப்ரோ கிளைண்ட் வந்திருக்காரு, ஏன் தூக்கி விட்டீங்க? இல்ல இல்ல, அவன் அக்செப்ட் பண்ணல. பரணி ஏன் தூக்கி விட்டு உண்மையை சொல்லு. உண்மை நான் தான் தூக்கி விட்டேன். அவர் ஐடியில ஏதோ வந்து ஃபுல்லா வந்து ஏதோ ப்ரோக்ராமிங் அந்த ப்ரோக்ராமிங் தானே இருக்கு, அதுல என்ன தப்பு இருக்கு பரணி? போடு, ஆட் பண்ண. அவர் அவர் தூக்கிட்டு இதாயிருமோன்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் பக் ஆயிருமோன்னு பயப்படுறாரு. கரெக்டா தான் பாருங்க, எதுவுமே அவர் தப்பா போடல, எல்லாமே வந்துட்டு கரெக்டா தான் போட்டிருக்காரு. சரி வரட்டும், நீங்க ஒரு வெரிஃபைடு ஐடியை போய் தூக்கிட்டீங்களே பாருங்க. உண்மையாலே எதுவுமே தப்பா போடல, வெரிஃபைடு ஐடி தான் அவரு. இல்ல அப்ப நீங்க நான் இல்ல இப்போ இதுலதான் எங்க நம்ம ஊருக்காரரே இல்ல. இல்ல ஒரு நிமிஷம், ரெக்வஸ்ட்ல தான் இருக்கு, அக்செப்ட் பண்ணுங்க. நீங்களே அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசி முடிச்சு விடுங்க. ஏன்பா நீ வேற அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பேசி முடிச்சு விடுங்களா? அப்புறம் அவர் பேசினதை பாத்தீங்கல்ல. என்னால அக்செப்ட் பண்ண முடியல, நீ அக்செப்ட் பண்ண. வாய்ப்பே இல்ல, அக்செப்ட் பண்ண முடியல பரணி, நீ அக்செப்ட் பண்ண. எனக்கு ரெக்வஸ்டே காமிக்கல, கீழதான் இருக்கு. கீழே தான் ஏங்க ரெக்வஸ்ட் காமிக்கல. இவ்வளவு நேரம் காமிச்சது, இப்ப காமிக்கல. ஹாய் மரியோ ப்ரோ, பாய் ப்ரோ. சரி ஓகே. பேச கூட இல்ல அவர், இமீடியட்டா அடுத்த செகண்ட் ஆக்ட் பண்ற பத்தியா நீ? எனக்கு லைட்டா தூக்கி வாரி போட்டுருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் கிளம்பிட்டார். பாய் ப்ரோன்னு சொன்ன உடனே நம்மளே சினிமா பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் சினிமா பத்தி ஏதாவது ட்வீட் பண்ணியிருந்தா கூட சரிங்களா? சும்மா கஜினி 2 போட்டிருந்தீங்களா, அதை பேசிட்டீங்களா? பேசியாச்சு அஜித் பல்தான். ப்ரோ பரணி ப்ரோ, அந்த மாயசபா ரிலீஸ் ஆகுதா இல்லையா ப்ரோ இந்த வாரம்? அந்த தும்பா டைரக்டர் ரிலீஸ் ஆகுது ப்ரோ, பட் ஆனா இங்க ரிலீஸ் ஆகுதான்னு தெரியல. இங்க சென்னையில கூட இன்னும் புக்கிங் எதுவும் பெருசா ஓபன் பண்ண மாதிரி. நார்த்ல ரிலீஸ் ஆகுது, பட் ஆனா வந்துட்டு இங்க நம்ம சவுத்ல ரிலீஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ரிலீஸ் ஆச்சுன்னா மாவீரன் ப்ரோ பாப்பாரு, அவர் வந்து ரிவ்யூ சொல்லுவார் கண்டிப்பா. நான் இல்ல நானே ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு ஷோ டைம் செட் ஆச்சுன்னா போயிடுவேன். எனக்கு அந்த படம் ரொம்ப அது ரீ ரிலீஸ் பண்ணும்போது கூட சென்னையில பயங்கர ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருந்தது. அந்த டைரக்டர் படம் பெருசா எதுவுமே டாக்ஸே இல்லையே, அந்த மாதிரி தான் தெரியல. வந்து டீசர் ட்ரெய்லர்ல ஏதோ பெருசா ரிவீல் பண்ணாம இருக்காங்க. படத்துல ஒண்ணும் இல்லையா, இல்ல சஸ்பென்ஸா வச்சிருக்காங்களான்னு தெரியல. புக் மை ஷோல டியூரேஷன் 1 hour 44 minutes தான் போட்டிருக்கு.
ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. கஜினி ப்ரோ வந்து அது புரியவே எனக்கு புரியவே இல்லை, என்ன கேக்குறாரு? கஜினி 2 கஜினி 2 அது சுகுமார் ப்ரோ தான் போட்டாரு. இல்ல ப்ரோ, அது சூர்யாவா அமீர் கானான்னு. சுகுமார் ப்ரோ என்ன சொன்னாரு எனக்கு தெரியல, அந்த டைம் கேட்கல. மாவீரன் ப்ரோ என்ன சொன்னாரு? கஜினி 2 வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பேச்சுவார்த்தை போயிருக்கு. சுமார் யாரோ சொல்லியிருக்காரு. அதுதான், அது அமீர் கானா இல்ல வந்து சூர்யாவா? அது இன்னும் டிசைட் பண்ணல தானே ப்ரோ சொன்னாரு. அமீர் கான் டாக்ஸ்ல தான் இருக்கு சொல்றாருன்னு சொல்லு. யார் ஆக்டர்னு சொல்லணும்னு சொல்லி. அப்போ ஓகே. அதுதான் மாவீரன்னு எல்லாம் சொல்றாரு. அப்புறம் எதுக்கு என்ன கேக்குறீங்க? இப்போ கூட ஆன்சர் பண்ணாரு அவரு பேச்சுல. நீங்க தானே ட்வீட் பண்ணீங்க. நான் எல்லாமே அப்படியே ஒரே நாள்லன்னு உங்களுக்கு நான் சொல்லிடணும். நான் வந்துட்டு அப்படியே இந்த புதுப்பேட்டையில சொல்ற மாதிரி ஒரே நாள்ல அப்படியே கத்தி எத்தனை அப்படியே இது பண்ணி போனோம். டீட்டெயிலா தெளிவா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நானே போட்டிருப்பேன் இந்த இந்த இதுவோடன்னு. பட் ஆனா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது மட்டும்தான் கஜினி 2 நடக்கிறதுக்கான இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்ற நியூஸ் மட்டும் தான் தெரியுன்றனால அது மட்டும் போட்டேன். நீங்க அதுக்கு அடுத்தது வந்து ஆக்டர் கேட்குறீங்க, அடுத்தது மியூசிக் டைரக்டர் யாரு அப்படி இருக்கும், ஹீரோயின் அசின் திரும்பியும் கம்பேக் வந்துருவாங்களான்ற அளவுக்கு கமெண்ட்லேயே பார்த்தேன், என்னோட இதுல போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு நான் எதுவும் ஆன்சர் பண்ணல. ஓகே ஓகேண்ணா. சரி, நீ இது இனிமேட்டு ஸ்பேஸ் ஸ்டார்டிங்ல வந்து எண்ட் வரைக்கும் இருப்பீங்களே, இன்னைக்கே 1/2 மணி நேரம் லேட்டா வந்தீங்களே. கேட்டுச்சா சுகுமா ப்ரோ? வந்துட்டேன் பாரு. நீ அதுதான் லேட்டா தானே வந்தீங்க, இனிமேட்டாவது கரெக்ட் டைம். நான் வந்துட்டு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்து லாபியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வந்து அக்செப்ட் பண்ணது லேட்டா அக்செப்ட் பண்ண, என் மேல பழி போடுற. இல்ல 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 எனக்கு புரியல. நான் சரி, நான் நடுவில் அப்போ ஒன்று சொன்னேன், வந்தோன்னு என்ன சொன்னேன் உங்களை பத்தி கொஞ்ச நேரம் பேசினேன்ல, என்ன பேசுனேன்னு சொல்லுங்க. எதுவுமே பேசல. உங்களை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன். இங்க நீங்க ஒண்ணு சொன்னேன், ஒரு விஷயம் சொன்னேன் உங்களை பத்தி. நீங்க வந்தோடனே ஸ்பேஸ் ஸ்டார்டிங் தான் வந்துட்டேன்றீங்களா, என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே பேசல. நீ போட்டு வாங்காத, உண்மையிலே எதுவும் பேசல. ஒரு நிமிஷம், நான் சீரியஸா சொன்னேன். சுகுமார் ப்ரோ 8:30க்கெல்லாம் வரேன்னு சொன்னாரு, இன்னைக்கு பார்க்கவே ஒரு காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பேஸ் போட்டது 8:40. ஆனா நீ 8:30க்கெல்லாம் வராங்கன்னு நீ வந்து சொல்றேன்னு சொன்ன பாத்தியா? ஐயோ கடவுள். சரி விடுங்க, நீங்க இந்த வாரம் என்ன படம் போறீங்க? உங்களுக்கு எல்லாமே எனக்கு தெரியல பாரு, நீ எதுவுமே பாக்குற ஐடியால இல்ல மோஸ்ட்லி எதுவுமே. டைரக்டா வித்லவ் தானா? வித்லவ் உங்களுக்கு பிரீமியர் ஷோ போடுவாங்கல்ல? போடுவாங்கன்னு நினைக்கிறேன், போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. அந்த வாரம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது வரையும்? February 6. February 6 பெருசா எதுவுமே இல்லைண்ணா. அந்த அந்த ஒரு படம் தான் நோட்டபிளா ரிலீஸ் ஆகுது. நோட்டபிள் ஃபிலிம்ஸ்னா அது ஒண்ணுதான். தெரியற மாதிரி எதுவுமே இல்லை. மேபி தெரியாத ஏதாவது சின்ன படம். கரிகாடன், யுஃபோரியா, ரெட் லேபிள், கரிகாடனு. ரெட் லேபிளா? அது எனக்கு தெரியல. மோகன் ப்ரோ கேட்கல. கல்கி 2 இந்த வருஷமா? கல்கி 2 இந்த வருஷம் வருமான்னு கேக்குறாங்க. தெரியலையே. சரி ஓகே, வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா முடிச்சிடலாமா? ரொம்ப அமைதியா போகுது.
ப்ரோ கேக்குதா? ப்ரோ இந்த அசோக் குமார் சிம்பம் எப்போ ப்ரோ ஷூட்டிங்? எனக்கு நீங்க பேசுறது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி லைட்டா அசோக் மாரிமுத்து சிம்பு படம் ஷூட்டிங் எப்ப அப்படின்னு கேக்குறாரு. சுமார் ப்ரோ தெரியுமா? எந்த ஷூட் கேக்குறாங்க? அஸ்வத் மாரிமுத்து ஷூட்டா? அஸ்வத் மாரிமுத்து சிம்பு படம் ஷூட்டிங் கேக்குறாரு. நான் கூடுதலா இன்னொன்னு சேர்த்து கேக்குறேன். அது இந்த அரசன் செகண்ட் ஷெட்யூல் எப்பதான் ஆரம்பிக்கும்? அரசன் செகண்ட் ஸ்கெடியூல், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதே பெரிய ஒரு டாஸ்க், அது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்கெடியூல் இது இப்ப பண்ணலாம், அது அப்புறம் சரி இல்ல பொங்கல் வந்துடும், பொங்கல் முடிச்சுட்டு பண்ணலாம், சரி இல்ல ரிப்பப்ளிக் டே வந்துருச்சு அப்புறம் பண்ணலாம், அப்படிதான் தள்ளி போயிட்டு இருக்கு. பிப்ரவரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. செட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, ஆனா இன்னமும் வந்து நிறைய பேர் செட்டு போட்டுட்டு இருக்காங்க, கிராண்ட் செட் மேக்கிங் போடுறாங்க. ஆனா அது போட்டு முடிச்சு எனக்கு தெரிஞ்சு என்ன இன்னைக்கு டேட் 27, ஜனவரி 5ஆம் தேதி எல்லாம் செட் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு சில காரணங்களால், வெளிப்படையா சொல்ல முடியாது, ஆனா ஒரு சில காரணங்களால் ஷூட் வந்துட்டு தள்ளியே போயிட்டு இருக்கு. சரி நான் கேக்குறேன், நவம்பர்னு ஒன்று சொன்னாரு, அப்ப டிசம்பர் போச்சு, டிசம்பர்ல இருந்து இப்போ நியூ இயர் போச்சு, நியூ இயர்ல இருந்து பொங்கல் போச்சு, பொங்கல் முடிஞ்சு இப்போ பர்த்டே தான் அப்படின்னாரு. பிப்ரவரி 3 இப்போ பர்த்டேவும் வரப்போகுது, என்ன ஆகும்? அதுவும் அதுதான் பிரகாஷ் ப்ரோ, அந்த சைட்ல டிலே எப்பவுமே இருக்கும்ல, அது உங்களுக்கு தெரியும்ல, அது சரி புதுசு ரைட்டு, இல்லையே ஒன்றும். சரி ரைட்டு. இப்போ அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. அடுத்து நெக்ஸ்ட் அசோக் மாரிமுத்து கேட்டார் அப்டேட், அதை சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், இது நடந்தாதான் அதுன்ற மாதிரி தான் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு. இது நடந்துட்டே இருக்கும்போது அந்த ப்ராஜெக்டுக்குள்ள போனா இந்த டைரக்டர் அலோவ் பண்ண மாட்டாரு. இந்த டைரக்டரோட இதுவே அப்படிதான், ஒர்க்கிங் ஸ்டைலே அப்படிதான். ஒன்னு இந்த டைரக்டரோட கமிட் ஆயிட்டா அந்த டைரக்டர் படம் முடிச்சிட்டு தான் அடுத்த படம் போகணுன்ற மாதிரி தான் இவர் எதிர்பார்ப்பாரு. ஸோ அது அது வந்து அநேகமா அது சீக்கிரத்துல அது நடக்காது. இது டிபெண்ட் பண்ணி தான் அது கம்ப்ளீட்டாவே இருக்கு. அவருமே அஸ்வத்துமே ஸ்கிரிப்ட் ஃபைனல் ஒர்க் பெண்டிங்ன்ற மாதிரி தான் சரி இருந்து ரைட்டு. இப்போ அது ஃபர்ஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் தேர்ட் பண்ணிட்டாரு. நடக்காது தெரிஞ்சு போச்சு, அது தெரிஞ்ச விஷயம் தான். செகண்ட் என்னாச்சு? நடுவில் நம்ம ஒன்று பேசுனது. செகண்ட் அது பொங்கல்ன்ற நினைச்சேன் பிரகாஷ் ப்ரோ, அதுவுமே இப்போ ஆகி கடைசியில அது அடுத்த மாசம் தான் நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது நடக்கலைன்னா அதுவுமே பிரச்சனை தான் ப்ரோ. சரி ரைட், பார்ப்போம். இந்த முறையாச்சும் பிரச்சனை கரெக்டாக நடக்குதுன்னு பார்ப்போம். 10 நாள் ஷூட்டிங் நடந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மாசத்துக்கு மேல வந்து மாச கணக்குல ரெஸ்ட் எடுக்கிறது, ரெஸ்ட்னு தாண்டி மாச கணக்குல பிரேக் விடுறது இந்த ஷூட்டிங்கா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி இருக்கு நிலைமை இப்போ. ஆனா அந்த 10 நாளுமே டெய்லியும் போட்டோஸ் வந்துச்சு, டெய்லியும் வந்து அப்டேட் வந்ததுன்ற மாதிரி இருந்தது. கோலாகலமா இருந்தாங்க, கொண்டாட்டமா இருந்தாங்க. கடைசியில பார்த்தா இப்போ வந்து அமைதியாயிட்டாங்க. இதுதான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுறதுன்னு தோணுது எனக்கு. ரொம்ப மனசு வருத்தம்பா, இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ. ஒரு 6 நாள் வெயிட் பண்ணுங்க ப்ரோ, கவலைப்படாதீங்க. ஏன்? எல்லாம் காரணமா தான். பிறந்த நாள் வரும், அதுக்கப்புறம் அதுக்கு அப்டேட் வரும்ல. அது வரும், அப்டேட் வரும். ஓகே, படம் ஷூட்டிங் எப்ப முடிப்பீங்க அதை சொல்லுங்க. 11 நாள் தான் செகண்ட் வீக் தானே ஷூட்டிங் போறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் முடியல, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு மதுரை போர்ஷன் மதுரையில ஒரு சில 10 நாள் தான் முடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ன்றதே முடியல இன்னும் கம்ப்ளீட்டா சொல்லணும்னா. இந்த படத்துக்கு எத்தனை ஸ்கெடியூல்ன்றது டைரக்டருக்கே ஒன்றும் தெரியாது, அது வேற விஷயம். ஓகேங்களா? நீங்க தான் ப்ரோ சொல்லணும், நாங்க என்ன அப்படிதானே எடுப்பாருண்ணா. வெற்றிமாறன் ஸ்டைல் அப்படிதான்ப்பா. ஆனா வெற்றிமாறன் வந்து படம் எடுக்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் ஷூட் பண்ண படங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவ்வளவு பிரேக் இருக்காது. ஒரு ஸ்கெடியூல் டு ஒரு ஸ்கெடியூல், நீங்க விடுதலை எல்லாம் போய் கேள்விப்பட்டு பாருங்க. ஸ்கெடியூல் டு ஸ்கெடியூல்லாம் இந்த அளவுக்குலாம் பிரேக் எடுக்க மாட்டாரு. அவர் ஆரம்பிச்சிட்டா அது முடிக்க வேணா டைம் எடுத்துப்பாரு தவிர, ஆனா வந்து போயிட்டே தான் இருக்கும் ஷூட். ஓப்பனா சொல்லுங்க யாருனாலன்னு, அதையும் சொல்லிருங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, அதையும் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நாங்க சொன்னா தப்பாயிரும், நீங்க தான் ஃபேன், எல்லாத்தையும் நீங்களே நாங்களே சொல்ல சொல்லிருங்க. முடியுமா?
இந்த ஹிந்தியில வத்து அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்குல்ல, அது பார்த்துருக்கீங்களா? நீ வர பாரு, அவன் எவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீ டக்குன்னு ஒரு ஹிந்திக்கு போற, டக்குன்னு அந்த பக்கம் வந்துட்டு இந்த சத்த பச்சான்ற இப்படிதான் ஒரு இது வந்து டாபிக் பேசிட்டு இருக்கும்போது அப்படிதான் சத்த பச்சான்னு ஏதோ ஆரம்பிச்சு எந்த பக்கம் கொண்டு போனேன். இப்போ என்னடான்னா எப்படி பண்ற போபார் நீ. சரி, ஓகே, நீங்க பேசுங்க. உங்க புலம்பல் சார். நாங்க புலம்பல் வந்து இது பண்றோம். விஷால் இருந்தா இன்னும் தெளிவா பேசியிருப்போம். அவனும் இல்ல, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், ஷூட்டே இந்த வருஷம் முடியாது, அது வேணா கேரண்டியா சொல்லிக்க முடியும். ஷூட்டு போனாதானே. நான் வேற ஏதோ ஒரு நியூஸ் கூட பார்த்தேன். அதுக்குள்ள சிலம்பரசனுக்கு அடுத்த படத்தோட பேரோட அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துச்சு போல. மிருனால் தாக்கூர் பேரிங்லாம் வருதுதான், அனௌன்ஸ்மெண்ட் நிறைய வருதுப்பா அவர் சைட்ல. அது அபிஷியலா வருதோ அன்அபிஷியலா வருதோ, ஆனா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வருது. நடக்கதான் மாட்டேங்குது. நாங்க காலங்காலமா பார்த்துன்னு இருக்கோம். நானு இந்த இவரு அது வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த இது சிறை படத்தப்போ இது முடிச்சுட்டு மதுரை போர்ஷன் மட்டும் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்திருந்தாங்க. அந்த சிறை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்போ பார்த்து ஃபர்ஸ்ட் வெற்றிமாறன் பார்த்தோன்னே பதறிடுச்சு. அதான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன் ஸ்பேஸ்ல, இது என்னடா பாதிலே வந்துட்டாங்களே. அதுக்கப்புறம் கேட்டா இல்ல மதுரை இது முடிஞ்சிடுச்சு, நான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வித்தின் வீக்லயே ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான். 25 ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் 23 நடந்தது. அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு. சரி, ஓகே, வித்தின் வீக்னா அப்ப ஜனவரி 1st நியூ இயர்க்கு அடுத்த நாள் 2ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்றோம்ன்ற மாதிரி சொன்னார். இன்னைக்கு தேதி 27. ஸோ இது இன்னமும் ஷூட் பத்தி நான் எந்த அப்டேட்டுமே வரல. ஆனா அவங்க செட் 5ஆம் தேதியோட செட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. கலைப்புலிலாம் அசுரன் படத்தை பயங்கரமா வேலை வாங்கி ரிலீஸ் பண்ணாருன்னு பேசிட்டு இருந்தோம். கலைப்புலிக்கிட்டே இந்த வாட்டி வேலையை கட்டிட்டார் போல. அவர் கலையில புலிப்பா. யாரா வேணா இருக்கலாம், நீ யாரா வேணா இரு, நீ எப்படிப்பட்ட ஆளா வேணா இரு. அவரு அழிக்க வந்த அசுரனா இருந்தாலும் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. இது காக்க வந்த ஈஸ்வரன்கிறனால ஈஸ்வரன் கொஞ்சம் தாமதப்படுத்தி தான் வரும். ஆமாப்பா, கடவுள் உடனே அவதாரம் கொடுக்க மாட்டார்ல. ஒண்ணுதான், வெற்றிமாறனாலே முடியல அப்படின்னா கண்டிப்பா இனிமேல் யாருனாலையும் முடியாது. சிம்புக்கு சொல்றீங்களா? இதோட தெளிவா ஒரு ஆளு யாருமே, நாங்க 2 பேரும் ஓப்பனா தான் பேசின்னு இருக்கோம். அப்பயும் நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு இந்த கமல் மாத்தி கேட்டுன்னு இருக்கீங்க. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அப்படியே தலைப்பு செய்தியா போட்டுதான் சொல்லணும். போங்கப்பா. நீங்க தான் ப்ரோ ஃபேன் இருக்கு, நீங்க தான் ப்ரோ திட்டணும். அதுதான் ஓப்பனாவே சொல்றேன்னு, வேற என்ன சொல்றது இதுக்கு மேல. நான் சொல்லிட்டேன், ப்ரொடியூசர் சைட்ல பிரச்சனை இல்லை, பினான்சியலா எந்த பிரச்சனையும் கிடையாது. டைரக்டர் சைட்லயுமே பிரச்சனை கிடையாது. வேற எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது. அப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா வேற எதனா நீங்க கேள்விப்பட்டீங்களா, வேற எதனா விஷயத்தால டிலே ஆகுதா அப்படின்னு? இல்ல உங்களை கேக்குறேன், எதனா கேள்விப்பட்டீங்களா, டைம் லைன்ல பாத்தீங்களா, என்ன சொன்னாங்களா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். டைம் லைன்ல பாக்குறது எல்லாமே சிம்பு சம்பந்தப்பட்டது. இனிமே நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. அது ரெகுலர், நான் டெய்லியும் பாக்குறேன். வேற எதனா ரீசனால தள்ளி போகுதா அப்படின்றது மட்டும் சொல்லுங்க. அது யாருன்னா என்ன சொன்னாங்களா, என்ன பாத்தீங்களா? இந்த ரீசனால தான் தள்ளி இன்ஃபர்மேஷன் மட்டும் சொன்னாங்க. ஏகே வீடு பக்கத்தாரியே துபாயில 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வாங்கியிருக்காரு. அப்படி வராரா வழிக்கு? அங்க வாங்கியிருக்காராம். அதை வாங்கி கொடுத்ததுக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு ரவியா ஆல்ரெடி STR 50க்கு அவங்க ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்காங்களா. மேபி STR 50க்கு அவரே ப்ராஜெக்ட் ப்ரொடியூசரா மாறலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க.
அந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட பிப்ரவரி 3 வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் போன வருஷத்துக்கு கூட தான் நிறைய வந்துச்சு. போங்கப்பா அனௌன்ஸ்மெண்ட் வரதெல்லாம் வச்சுட்டு கண்ணன் இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த ப்ராஜெக்டுக்குள்ள கண்ணன் ரவி அவங்க வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இல்லைன்னா நான் சொல்லிட்டேமா, யாரா வேணா வரட்டும், கண்ணன் ரவியா இருக்கட்டும், நீ வந்துட்டு இந்த ரவியா இருக்கட்டும், எந்த ரவியா இருந்தாலுமே ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சைட்ல இருந்து ஃபுல் முயற்சி போட்டா மட்டும்தான் நடக்கும். அது பண்ணல அப்படின்னா அது நடக்காது. அது வந்துட்டு டிலே தான் ஆகும். இது வந்துட்டு ஒரு 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 இதுவா கூட இப்ப நான் வந்துட்டு மத்தவங்க பேசினா கூட நீங்க வந்து என்ன சொல்லலாம் வன்மத்துல பேசுறான்னு. பட் ஆனா இதே இதுல நான் எவ்வளவு வாட்டி நான் வந்து அவருக்காக வாதாடி இருக்கேன், அவருக்காக வந்து பேசியிருக்கேன், ஓப்பனா சொல்லியிருக்கேன், நான் இன்னமும் சொல்லுவேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் வந்து ஓப்பனா வந்து அப்படியே நாங்க வந்து முட்டு கொடுக்க முடியாதுல்ல. இது ஆமா இல்ல எங்க சைடுல பிரச்சனை இல்லை, எங்க சைடுல பிரச்சனை இல்லைன்னு வந்து இன்னும் எவ்வளவுதான் வந்து நம்ம ஓப்பனா சொல்ல முடியும், அது மறைக்க முடியும், ஊருக்கே தெரியுது. இதுலயுமே வந்து இதுதானே சொன்னாங்க, இதுக்கப்புறம் வந்து இவரு கூட தான் விஜய் சேதுபதியோட தான் காம்போ, அவர் ஏதோ வேற லுக்ல வந்து வேற படத்துல நடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும். நான் சொல்லட்டுமா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, டெம்ப்ளேட் படி போறதுக்கு இது வந்துட்டு ரெகுலரா ஃபிக்ஸ் பண்ணி பண்ற டைரக்டர் வெற்றிமாறன் கிடையாது. இது நான் நல்லா சொல்றேன், இது நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது, பவுண்டாவே பெருசா இது பண்ணாம அவர் ஒரு ஃப்ளோர்ல எந்த ஃப்ளோர்ல எடுக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. ஓகேங்களா, அது வந்து அவரே சொல்லியிருக்காரு, அவரே பல தடவை சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை உங்களுக்கு. விஜய் சேதுபதி ஒருத்தருக்காக வந்து அப்படியே ஷூட் அப்படியே ஹோல்டு பண்ணி அப்படியே பிப்ரவரி வரையும் ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு வந்துட்டு அவரும் வந்து பண்ண மாட்டாரு, அது தானும் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அது உண்மை கிடையாது, அது ரீசன் கிடையாது. போதுமா, அது ரீசன் கிடையாது. அது இல்லாத பொசிஷன்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வெற்றிமாறனோட ஒரு இது பத்தி சொல்றேன். ஒரு சீன்ல விசாரணை படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சீன்ல கிஷோர் வந்து கண்டிப்பா அந்த சீன்ல தேவை. அந்த சீன்ல வந்துட்டு கிஷோர் கண்டிப்பா அந்த இருந்தே ஆகணும். அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிற அந்த ஒரு அவரை என்கொயரி பண்ணுவாங்களா அந்த சீன்ல இருக்கணும் கண்டிப்பா. ஆனா அவருக்கு வந்துட்டு ஏதோ அந்த டைம்ல வந்துட்டு ஏதோ வைரல் ஃபீவர்னு சொல்லிட்டு அவரால் வந்து ஒரு 3 நாள் வந்து ஷூட்டுக்கு வர முடியல. ஷூட் போயிட்டு இருக்கு, ஷூட் நடந்துட்டு இருக்கு. அது ஆனா எப்படியும் முடிச்சே ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு தெரியல அவங்களுக்கு வந்து. அது உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த டைம்ல வந்துட்டு சரி ஓகே வாங்க டைரக்டா கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்டர்னேட்டா ஒரு ஓவர் த நைட் பிளான் பண்ணி அடுத்த நாளே வந்து ஒரு இது பண்ணி அப்படியே வந்து அந்த வீட்டுல ஒரு லொகேஷன் எடுத்திருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பையனை வந்து வீட்டுக்குள்ளதான் சாவடிப்பாங்க இனிஷியலா ஒரு பையனை, அதுக்கப்புறம் தான் அவுட்டோர்ல எடுப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஷூட்டை வந்து அந்த அடுத்த 2 நாள்ல வந்து அந்த ஒரு லொகேஷன் செட் பண்ணி அது இது பண்ணி அது முடிச்சாராம். அதுக்கப்புறமா கிஷோர் ரெடி ஆயிட்டு வந்த அப்புறம் தான் இந்த ஷூட்டை இது பண்ணாராம். ஸோ இது வந்துட்டு இது இந்த நியூஸ் வந்து இன்டர்வியூல கூட வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர் சொல்லியிருப்பார், பேர் எனக்கு டக்குன்னு தெரியல. அவர் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர் அந்த படத்துல இப்போ வேற படத்துல ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்றேன் இந்த மாதிரி தான் வெற்றிமாறன். அவர் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த டைம்ல என்ன தோணுதோ அதை எடுத்துடுவாரு. டெம்ப்ளேட்டா நான் இதுதான் எடுக்கணும், நான் இதுதான் பண்ணிடணும் அப்படின்னு பண்ண மாட்டாரு.